இந்த 2 குழந்தைங்க இருக்காங்கல்ல, 2 பேரும் அம்மா விட்டுட்டு வர மாட்டாங்க. அம்மாவுக்கு துரோகம் பண்றாரு அப்பா. அப்பா பக்கம் நியாயம் இருக்கா? நியாயம் இல்லை. எலெக்ஷனுக்கு ரொம்ப நெருக்கமா 1 நாள் 2 நாள் இருக்கும்போது சங்கீதா வந்து விஜயினுடைய கருப்பு பக்கங்களை வந்து ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டியா கொடுக்க போறாங்க. விஜய் வந்து ஒரு ஜோசியக்காரோடைய பிடியில இருக்காரு. இது நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். அந்த ஜோசியக்கார் கிழிக்கிற கோட்டை வந்து விஜய் தாண்ட மாட்டார். இன்னும் சொல்ல போனா அந்த ஜோசியக்காரோட கண்ட்ரோல்ல தான் விஜய் இருக்கிறதா சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த ஜோசியக்காரை விஜய் ரொம்ப நம்புறாரு. அந்தரவன்லாம் பெட்ரூமை பத்தி நான் சொல்லல. அவருடைய பர்சனல் லைஃப், டார்க் சைடு, இருட்டு பக்கங்கள், கருப்பு பக்கங்கள்லாம் இருக்கணும் இல்ல, அதை பத்தின விஷயங்கள்லாம் அவங்ககிட்ட இருக்கு. அதெல்லாம் வெளியிடுறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க. இது ஒரு போர். அவர் வந்து 500 கோடி ரூபாய் சொத்து வந்து கணக்கு காமிச்சிருக்காரு. வெளியில என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7500 கோடி ரூபாய் சொத்து வந்து விஜய் கிட்ட இருக்குன்னு சொல்றாங்க. படத்துக்கு 250 கோடி ரூபா வாங்குறாரு. கடைசியா ஒரு 10 படத்துக்கு மட்டுமே 250 கோடி ரூபா வாங்கினா கூட 2500 கோடி ரூபா சொத்து இருக்கணும்ல. 7500 விட்டுருங்க. உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் துணை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்களுடைய விவாகரத்து வழக்கானது இன்னைக்கு விசாரணைக்கு வரவிருந்தது. ஆனா இப்ப அது ஜூன் 15 தள்ளி போயிருக்கு. என்ன காரணம் சார்? இல்ல, இன்னைக்கு வந்து செங்கல்பட்டு குடும்ப நீதிமன்றத்துல இருந்து விசாரணைக்கு வழக்கு வந்தது. விஜய் தரப்பு, சங்கீதா தரப்பு வழக்கறிஞர்கள் வந்து நீதிமன்றத்தில் ஆஜரானாங்க. விஜய் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ்ல வந்து ஆஜரானதா சொல்றாங்க. விஜய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வீடியோ கான்ஃபரன்சிங்ல தொடர்ந்து நான் இந்த வழக்கில் ஆஜராகிறதுக்கு எனக்கு அனுமதி தரணும்னு கேட்டுக்காரு. சங்கீதாவுமே இன்னைக்கு வந்து ஊர்ல இல்லை, அவங்க லண்டன்ல இருக்கிறதா சொல்றாங்க. அதனால அவங்களுமே வீடியோ கான்ஃபரன்ஸ்ல இன்னைக்கு வந்ததா சொல்றாங்க. விஜய் இந்த வழக்கில் ஆஜராயிட்டார். அதாவது ஒரு குடும்ப நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒரு மனைவியோ கணவனோ தொடுத்தாங்கன்னா எதிராளி வந்து கண்டிப்பா வந்து வழக்கில் ஆஜராகாம தள்ளி போட முடியாது. 1-2 வாய்தா வேணா தள்ளி போடலாமே தவிர ஆஜராகாமே வந்து காலத்தை தாழ்த்திட்டு போக முடியாது. அதனால விஜய் இன்னைக்கு வந்து வழக்கில் ஆஜராயிட்டார். இந்த வழக்கை நானும் நடத்துறேன் அப்படிங்கிறது விஜய் வந்து ஒத்துக்கிட்டாரு. அதனால இந்த வழக்கு வந்து நேரில் 2 பேரும் வரணும் அப்படிங்கிற மாதிரி நீதிபதி வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து ஜூன் 15 இந்த வழக்கை தள்ளி வச்சிருக்காங்க. 2 வழக்கறிஞர்கள்ட்டையும் கேட்டுதான் வந்து நேரில் வர்றதை 2 பேருமே சம்மதிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து ஜூன் 15 தள்ளி வச்சிருக்காங்க. ஜூன் 15 இந்த வழக்கு வரும்போது விஜய் சங்கீதா 2 பேருமே பார்த்தீங்கன்னா நேரில் ஆஜராகணும் நீதிமன்றத்தில். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அதாவது அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட் சொல்லுவாங்க. நீதிமன்றத்துக்கு வெளியில செட்டில் பண்றதுக்கு சில பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற ஒரு பிரபல நட்சத்திர ஹோட்டல்ல வந்து பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. விஜய் சங்கீதா 2 தரப்பு வழக்கறிஞர்கள், அது இல்லாம 2 தரப்பு குடும்ப நண்பர்கள், இவங்களை மீறி பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு நபர் கலந்துட்டு இருக்காரு. அந்த முக்கியமான நபர் யாருன்னா, விஜய் வந்து ஒரு ஜோசியக்காரரை ரொம்ப நம்புறாரு. விஜய் வந்து ஒரு ஜோசியக்காரோடைய பிடியில இருக்காரு. இது நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். அந்த ஜோசியக்கார் கிழிக்கிற கோட்டை வந்து விஜய் தாண்ட மாட்டார். இன்னும் சொல்ல போனா அந்த ஜோசியக்காரோட கண்ட்ரோல்ல தான் விஜய் இருக்கிறதா சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த ஜோசியக்காரை விஜய் ரொம்ப நம்புறாரு. அதனால அந்த ஜோசியக்காரும் அந்த அன்னைக்கு நடந்த அந்த மத்தியஸ்தரை வந்து கலந்துருக்கிறாரு. ஸோ அது சங்கீதா அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத வந்து அவங்க வழக்கறிஞர்கள் மூலமா விஜயோடைய வழக்கறிஞர்கள்ட்ட சொல்லியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது சங்கீதா 2 குழந்தைங்க இருக்காங்க. அதனால நியாயமான வந்து ஜீவனம்சம் வேணும். நாங்க 3 உறுப்பினர்கள் இருக்கோம். எங்களுக்கு வந்து சரியான ஒரு ஜீவனம்ச தொகை வரணும், சரியான ஒரு நேர்மையான ஒரு செட்டில்மெண்ட் நடக்கணும் அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. விஜய் தரப்புல வந்து விஜய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு அவர் வழக்கறிஞர் சொல்றாங்க அப்படின்னா, சங்கீதாக்கு என்ன வேணுமோ அதை நான் கொடுத்துட்றேன். சங்கீதா அது அவங்க கேட்குற டிமாண்ட்ஸ் என்னங்கிறத நம்ம பேசி முடிவு பண்ணி அதை நான் கொடுத்துட்றேன். குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நான் வந்து குழந்தைங்களை வளர்த்துக்கிறேன், என்னோட கஸ்டடியில் குழந்தைங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி விஜய் கேட்குறாரு. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்க அப்பா அம்மா கஸ்டடியில் யார் கஸ்டடியில் வருது அப்படிங்கிற பிரச்சனை இவங்க வந்து 18 வயசுக்கு கீழே இருந்தால், அதாவது மைனராக இருந்தால் வரும் பொதுவாக. இப்போ வந்து அந்த பெண்ணுமே பார்த்தீங்கன்னா 20 வயசு, அந்த பையனுக்குமே 26 வயசு. அப்படின்னும் போது இந்த கஸ்டடி அப்படின்னு விஜய் வந்து என்ன சொல்றாருன்னா, அவங்களுடைய எல்லா தேவைகளையும் நான் பார்த்துக்கிறேன், எதிர்கால தேவைகள் எத்தனையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது விஜய் சொல்றாரு. சங்கீதா வந்து என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய குழந்தைகள் என்னோட தான் இருப்பாங்க, ஸோ அவங்க தேவைகளை நான் பார்க்கறதுக்கு நீங்க வந்து பணம் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ அதனால இது ஒரு செட்டில்மெண்ட் ஒன்று போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்து விஜய்க்கு வந்து போயிருக்கு. அது என்ன அப்படின்னா,
இந்த 20ஆம் தேதி இந்த நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வர காலகட்டத்தில் இந்த 23ஆம் தேதி எலெக்ஷன் நடக்க போகுது இல்லையா, இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனுக்கு ரொம்ப நெருக்கமாக 1 நாள் 2 நாள் இருக்கும்போது சங்கீதா வந்து விஜயினுடைய கருப்பு பக்கங்களை வந்து ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டியாக கொடுக்க போகிறாங்க. பல வீடியோ ஆதாரங்கள், பல புகைப்பட ஆதாரங்களை எல்லாம் வந்து சங்கீதா வெளியிட போகிறாங்க. விஜய் அவர் எப்படிப்பட்ட மனிதர் அப்படிங்கிற முகத்திரை, அது ஒன்று போலி முகத்திரை ஒன்று இருக்கு, அதை வந்து சங்கீதா கிழிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து உலா வந்துட்டு இருக்கு. அது உண்மைதான். அது தெரிஞ்சுதான் விஜய் வந்து இந்த எப்படி சொல்றது இந்த நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம செட்டில்மெண்ட் பேசுகிறோம், நான் உங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துட்றேன், நீங்கள் எதுக்கு வாய் திறக்கிறீங்க அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக யாராக இருந்தாலும் என்ன நினைப்பாங்க, சரி ஓகே நமக்கு தேவையானது கிடைச்சா வேண்டாம் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு நாடகத்தை எலெக்ஷனுக்கு முன்னாடி சங்கீதா வாய் திறந்துடக்கூடாதுங்கிறதுனால விஜய் வந்து அரங்கேற்றார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போ சங்கீதா அவர்கள் வந்து தேர்தலில் விஜய் அவர்கள் எந்த விதமான ஒரு வெற்றியையோ எதுவும் பண்ணிடக்கூடாது, அவருக்கு வந்துடக்கூடாதுன்றதை தடுக்கிறதுக்காகவே இந்த வேலைகளை நிச்சயமா இருக்கும்மா, எப்படிமா இல்லாம இருக்கும். அதாவது 28 வருஷம் ஒரு பொண்ணோட குடும்பம் நடத்திட்டு அந்த பொண்ணை வந்து அம்போன்னு பாதி வழியில 2 குழந்தைங்க இருக்காங்க தூக்கி எரிஞ்சிட்டு போறதுங்கிறது ஒரு தர்மமாமா, நியாயமாமா? அது யாரா இருந்தாலும் வைத்தறிச்சலா தானமா இருக்கும். அதாவது புருஷன் பொண்டாட்டிக்குள்ள கருத்து வேறுபாடுங்கிறது பல காரணங்கள்னால வரும். அதாவது அவங்களுக்குள்ள சண்டையா இருக்கலாம், அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாம இருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்தினால வந்து பண பிரச்சனையா இருக்கலாம், வரலாம். ஆனா பாத்தீங்கன்னா வேறு ஒரு நடிகை காரணம் போது அந்த மனைவியா இருக்கிற அந்த பெண், அவங்களும் ஒரு பெண் தானே, அந்த பெண்ணுக்கு ஒரு மனசுல வேதனை இருக்காதா, அந்த மனசுல ஒரு பாதிப்பு இருக்காதா? இன்னொரு நடிகைக்காண்டி நம்மளை வந்து தூக்கி எறிஞ்சிட்டு போறாரு. 28 வருஷம் வாழ்ந்த கணவர். சங்கீதாவுமே பார்த்தீங்கன்னா விஜய் காதலிச்சு தான் திருமணம் பண்ணாரு. விஜயுமே வந்து சங்கீதாவை காதல் திருமணம் தான் பண்ணாரு. அப்படின்னும் போது ஒரு காதல் அடிப்படையில் இருந்திருக்கு. இப்படி இருக்கும்போது 28 வருஷமா ஒரு பிரபல நடிகர், இன்னைக்கு விஜய் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான நடிகர், கட்சி தொடங்கி இருக்கிறார், கட்சி தலைவராக இருக்கார். இதெல்லாம் இருக்கும்போது ஒரு பிரபலமான ஒரு மனைவி அப்படிங்கிற அந்தஸ்து அது உடையுது. அதுலேருந்து வெளியில வரப்போறோம், அந்த பந்தத்தையே நம்ம விட்டு கொடுக்குறோம், உடைஞ்சு வெளியில வரோம் அப்படின்னும் போது அந்த வேதனை வந்து சங்கீதாக்கு இருக்காதா? அப்ப விஜய் அவர் மேல வந்து ஒரு கோபம், நியாயமான கோபம் சங்கீதாக்கு இருக்காதா? இருக்கக்கூடாதா? இருக்கு. அதுதான் வந்து அவங்க என்னன்னா, அவங்க இந்த விவாகரத்து வழக்கு வந்து இந்த வழக்கை தேர்தலுக்கு முன்னாடி வந்து சங்கீதா போட்டதுக்கே என்ன காரணம் அப்படின்னா, விஜய் பற்றின பல விஷயங்கள் வந்து மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுனால தான் வந்து அந்த வழக்கே வந்து சங்கீதா வந்து தேர்தலுக்கு முன்னாடி போட்டிருக்காங்க. ஏன் நான் கேட்குறேன், சங்கீதாக்கு விஜய் மேலே எந்த கோபமும் இல்லை அப்படின்னா இந்த வழக்கை தேர்தலுக்கு அப்புறம் சங்கீதா போட்டுக்கலாமே, தேர்தலுக்கு அப்புறம் போட்டுக்கலாமே, மே மாதம் போட்டுக்கலாமே, ஏன் வந்து பிப்ரவரி மாதமே போடுறாங்க? அப்படின்னா விஜய் பற்றின விஷயங்களை சங்கீதா வெளியில சொல்றதுக்கு தயாரா இருக்காங்க, சொல்லணும்னு நினைக்கிறாங்க. இதான் உண்மை. ஸோ அப்படி இருக்கும்போது ஏற்கனவே வந்து விஜய் பற்றின பல விஷயங்களை வந்து சங்கீதா ஒரு பிரபல யூடியூப் சேனலுக்கு ஒரு யூடியூபருக்கு பேட்டி கொடுத்துருக்குறாங்க. அந்த பேட்டி வந்து இப்போதைக்கு வெளியிட வேண்டாம்னு சங்கீதாவே கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு. ஸோ அந்த ஏற்கனவே கொடுத்த பேட்டி வந்து இந்த தேர்தல் நேரத்தில் ரொம்ப நெருக்கத்தில் 1-2 நாளைக்கு முன்னாடி வெளியிடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு பக்கம் புதுசா வந்து எதையாவது வந்து சங்கீதா வாய் திறந்து பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. பல வீடியோ ஆதாரங்களும் புகைப்பட ஆதாரங்களும் விஜயினுடைய அந்தரங்க விஷயங்கள், அதாவது அந்தரங்கள்லாம் பெட்ரூமை பத்தி நான் சொல்லல, அவருடைய பர்சனல் லைஃப், டார்க் சைடு, இருட்டு பக்கங்கள், கருப்பு பக்கங்கள்லாம் இருக்குங்களா, அதை பத்தின விஷயங்கள்லாம் அவங்ககிட்ட இருக்கு. அதெல்லாம் வெளியிடுறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க. இது ஒரு போர். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா யாருக்கா இருந்தாலும் கோவம் வருமா, ஒரு மனைவின்ற அந்தஸ்தில் இருக்கிறவங்க வேற ஒரு பொண்ணுக்காண்டி வேற ஒரு நடிகைக்காண்டி நம்மளை தூக்கி எறிஞ்சிட்டு போராடின போது ஒரு கோவம் வரதான் செய்யும். அது இயல்பு, அது தப்பே கிடையாது. அந்த கோபத்தை சங்கீதா வெளிப்படுத்த போறாங்கன்னு ஒரு தகவல் வந்து விஜய்க்கு கிடைச்சதுனால தான் இப்போ இந்த எப்படி சொல்றது, நான் சொன்ன மாதிரி இந்த நாடகத்தை அரங்கேற்றார். அதாவது சமாதானத்துக்கு ஆள்கட்டெல்லாம் அனுப்பிச்சு, இல்லைங்க நீங்க அவரை பத்தி ஒன்றும் பேச வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம், உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் அவர் தரங்கிறாரு, நீங்க என்ன கேட்குறீங்களோ அவர் தரங்கிறாரு, நம்ம பேசுவோம், உங்க வக்கீல் எங்க வக்கீல்லாம் வச்சு பேசுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சமாதான முயற்சி தான் நடந்திருக்கு. அதுல முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அந்த முதல் கட்ட பேச்சுவார்த்தை அது வந்து 2 பேருமே அவங்களுக்கு தேவையானது அதை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து எந்த விதமான முடிவும் அங்கே எடுக்கப்படலை. ஏன்னா முதல் பேச்சுவார்த்தையில எல்லாமே முடிச்சிட முடியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனாலும் பாருங்க, இப்போ ஒரு கட்டமைப்பான ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னா, சங்கீதா வந்து 250 கோடி கேட்குறாங்க. விஜயோட சொத்தே வந்து 500 கோடி தான், தேர்தலில் தாக்கல் பண்ணியிருக்காருல்ல, அதனால 250 கோடி கேட்குறாங்க. அப்போ அந்த பொண்ணுக்கு வந்து விஜய் முக்கியம் இல்லை, விஜயுடைய பணம் தான் முக்கியம். பணத்துக்காண்டி தான் வந்து சங்கீதா வந்து பேயா அலையிறாங்க, பணத்தை கொடுத்தா போயிடுறேங்கிறாங்க.
எப்படி பணத்தை கொடுத்தா போயிடுறேங்கிறாங்க, கணவன் வேணாம் பணம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட்டிங் வந்து சமீபத்தில் இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படின்னா தாவேகாவினர் வந்து தொடர்ந்து வந்து இந்த நரேட்டிவ் செட்டிங்கை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் பாருங்களேன், பெண்களை வச்சு பண்ணுறாங்க குறிப்பாக. அது அவங்க வந்து செட்டப் பண்ணி அந்த விஜய் போகிற கூட்டத்துக்கெல்லாம் ஒரு பொண்ணு பாருங்களேன், விஜயை நான் பார்த்துட்டேன்னு அழுகுது, ஒரு பொண்ணு விஜயை நான் பார்க்கலேன்னு அழுகுது. சரி, அதாவது பார்க்கலைங்கிற பொண்ணு பார்க்க முடியலன்னு அழுகிறதுல ஒரு நியாயம் இருக்கு. பார்த்துட்டே நீ யாராவது வந்து அழுவாங்களா? ஐயோ விஜய் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுகுது. எப்படிமா, எதுக்கு அழுகுறாங்க? அதே மாதிரி இன்னொரு பக்கம் நான் இப்போ ஒரு வீடியோ பார்த்தேன் இன்னைக்கு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு, ஒரு பொண்ணு கூட்டத்தில், எல்லா பெண்களும் சாதாரணமாக தான் இருக்காங்க விஜய் போகிற கூட்டத்தில். அது வந்து என்னமோ அப்படியே வந்து அப்படிலாம் பண்ணுது. இது எதுக்கு பண்ணுது, ஏன் பண்ணுது? யாராவது பண்ணுவாங்களா? நான் கேட்குறேன், யாராவது பண்ணுவாங்களா? விஜயும் ஒரு நடிகராக இருக்கலாங்கம்மா, ஒரு மனிதர் தானே, சக மனிதர் தானே. நீங்களும் நானும் விஜயும் எல்லாரும் ஒன்று தானே, மனித குலத்தில் பிறந்தவர் தானே. வானத்துலேருந்து வந்து குதிச்சு கடலா அவரு? இந்த அத்திவரதரை பார்க்க போகிற மாதிரியா பார்க்க போகணும்? அவரை பார்க்க போகிறதுக்கு அதிர்ஷ்டம் எப்பயாவது தான் வருவாருங்கிறதுக்கு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பண்ணுது ஒரு ரியாக்ஷன். நம்மளால் அந்த ரியாக்ஷன் பண்ண முடியாது. ஐயோ அப்படிங்குது. எதுக்குமா, என்னாச்சு? என்னாச்சு நான் கேட்குறேன், என்னாச்சு? வந்திருக்காரு, கை காட்டிட்டு போகிறாரு, என்னாச்சு உங்களுக்கு? என் பைத்தியமா உங்களுக்கு அவரை பார்த்துட்டு? அதாவது ஒரு நரேட்டிவ் செட்டிங். இன்னொன்று சொல்லுது, இன்னொரு லூஸ், பல லூஸ் இருக்குது. அது இன்னொரு லூஸ் சொல்லுது, என் புருஷனோட எனக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்கும், அகா கக்கா அப்படின்னு. அது ஒரு லூஸு. அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்களா, அது வந்து வாயை கொடுத்துச்சு. என்னென்னா, நான் வந்து தேவைப்பட்ட தங்கச்சியாகவும் இருப்போம், பொண்டாட்டியாகவும் இருப்போம், இல்லை தங்கச்சியாகவும் இருப்போம், அக்காவாக இருப்போம், பொண்டாட்டியாகவும் இருப்போம் தேவைப்பட்டா. இப்படி இது பைத்தியக்கார கூட்டமா, இல்லை இந்த மாதிரி வந்து பைத்தியக்கார கூட்டத்தை செட்டப் பண்ணுறாங்க. ஆனா விஜய் அவர்களுக்கு வந்து பிரிய மனம் இல்லை. அவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதுலேயும் வந்து சங்கீதா அவர்கள் எதுவும் உடன்படலைன்றப்பதான் சரி நானும் விவாகரத்தை கொடுத்துறேன்ற முடிவு எடுத்ததா ஒரு செய்தி வந்துட்டு இருக்கேன் சார். நீங்கள் ஒரு நியாயத்தை பேசுங்கம்மா. அதாவது வந்து பிரிய மனமில்லை அப்படின்னா இன்னைக்கு வந்து கோர்ட்டுக்கு வந்து விவாகரத்து வழக்கு கேட்டு போயிருக்காங்க. அங்கே வந்து நீதிமன்றத்துக்கே போக வேண்டாம், சங்கீதா கிட்ட நேரடியாகவே கணவன் போய், அம்மா என்ன உனக்கு பிரச்சனை, வா நம்ம காதலிச்சு தானே திருமணம் பண்ணிக்கிட்டோம், வா சந்தோஷமாக இருப்போம், 2 குழந்தைங்க இருக்குது, என்ன பிரச்சனை, வா எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நான் இருக்கேன் உனக்கு, நான் இருக்கேம்மா. ஒரு பெண் யாரை நம்பிமா வராங்க? அதுவும் லண்டன் சிட்டிசன். அவங்க வந்து இந்த ஒரு நடிகரை நம்பி, ஒரு மனிதரை நம்பி, ஒரு கணவரை நம்பி இந்த உலகத்தில் அவங்க வந்து எல்லாமா இருப்பார். திருமண பந்தத்தில் பெண்கள் கணவரை நம்புவாங்க, பல இடங்களில் ஆண்கள் பெண்கள் மனைவியை நம்புவாங்க. அதுதான் நம்பிக்கை தான்மா. திருமணம்ன்றது தாலி கட்டுறதோடு முடிஞ்சு போகிறது இல்லைம்மா. அடிப்படையில் கணவனுக்கு மனைவி மேலேயும் மனைவிக்கு கணவன் மேலேயும் அன்பும் நம்பிக்கையும் பாசமும் புரிதலும் இருக்கணும். அது இருந்துச்சுன்னா அந்த பந்தம் உடையவே உடையாது. அந்த பந்தம் இருக்குது. விஜய் சங்கீதாவை பிரிய விரும்பலை அப்படின்னா எதுக்குமா அந்த நடிகையோடு வந்து ஜோடி போட்டு வெளியில் வராரு? தப்பு தானேம்மா, தப்பு தானே. நாம் வந்து அதாவது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அவர் மனைவிக்கும் அவருக்கும் கருத்து வேறுவா, பிரிஞ்சுக்கிறதுக்கு உரிமை இருக்குது. பிரியறதுக்கு முன்னாடி விவாகரத்து வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு நடிகையோட ஜோடி போட்டு வர்றது தப்பு தானம்மா. நீங்கள் கேட்குறீங்க மறுபடியும் வந்து சங்கீதாவோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னா சேர்ந்து வாழ வேண்டியதானம்மா. ஏன் யார் வேணாங்க வர்றாங்க? யாராவது வேணான்னு சொல்ல போகிறாங்களா? சங்கீதா வந்து வேணான்னு உதறி விட்டு போகிறாங்களா? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேம்மா. இன்றைக்கி தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டார்மா விஜய், நடிகராக ஒரு பிரபலமான ஆள், ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கார், இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லாரும் அறிஞ்ச ஒரு தலைவராக இருக்கார். அப்படிப்பட்ட ஒரு பிரபலத்தினுடைய மனைவியாக ஆல்ரெடி அந்த அங்கீகாரம் அவங்களுக்கு இருக்குது. புதுசாக இனி அங்கீகாரத்தை அவங்க தேடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி இருக்கும்போது அதை வேணான்னு எந்த பெண்ணாவது உடைச்சிட்டு போவாங்களாம்மா? புத்தி உள்ள எந்த பெண்ணாவது உடைச்சிட்டு போவாங்களா? அப்படின்னா அந்த மாதிரி ஒரு டாப் ஸ்டாராக இருக்கிற ஒரு முக்கியமான தமிழகத்தில் இருக்கிற பிரபலமான மனிதருடைய மனைவிங்கிற அந்தஸ்தே எனக்கு வேணாம் அப்படின்னு நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்கன்னா அவங்க எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க, எல்லா கஷ்டங்களையும் அவங்க அனுபவிச்சிட்டாங்க, மேலும் மேலும் அவங்களை துன்பப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த துன்பத்திலேருந்து நம்ம வெளியில் வந்துடணும், இந்த வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு ஒரு விரக்தியில் ஒரு முடிவு தான். இது விரக்தி தான். இது வந்து இந்த வாழ்க்கையே வேணாம், நம்ம ஒரு கணவனை நம்பி வந்தோம், அந்த கணவன் நமக்கு நல்லவனா இல்லை அப்படின்னு நினச்சி வெளில வராங்க. விஜய் அவர் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறவராக இருந்தால் இன்றைக்கி இந்த குடும்ப நீதிமன்றத்தில் வீடியோ கான்ஃபரன்ஸில் வந்து நானும் இந்த வழக்கில் வந்து பங்கெடுத்துக்கிறேன், நானும் இந்த வழக்கு நடத்துகிறேன்னு அவர் சொல்லியிருக்க மாட்டார். அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, இல்லைங்க இந்த வழக்கை வந்து நம்ம முடிச்சுக்கலாம், நான் என் மனைவியோட சேர்ந்து வாழ்கிறேன்னு அவர் சொல்லியிருப்பார். அவர் அப்படியே சொன்னார். நான் சொல்லலை. இப்போ கடைசியாக வந்து சங்கீதா அவர்களுக்கு மட்டும் நான் ஜீவானம்சமாக ஒரு 35 கோடி தரேன் அப்படின்ற மாதிரியான செய்தி வந்துட்டு இருக்கு. அது உண்மைதான் சார்? எதுவுமே வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் கிடையாதுமா. அதாவது அவர் வந்து 500 கோடி ரூபா சொத்து வந்து கணக்கு காமிச்சிருக்காரு. வெளியில் என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7500 கோடி ரூபா சொத்து வந்து விஜய்கிட்ட இருக்குன்னு சொல்கிறாங்க.
எப்படி இருக்கும்னு நீங்கள் கேட்காதீங்க. ஒரு படத்துக்கு 250 கோடி ரூபா வாங்குறாரு. கடைசியாக ஒரு 10 படத்துக்கு மட்டுமே 250 கோடி ரூபா வாங்கினா கூட 2500 கோடி ரூபா சொத்து இருக்கணும்ல. 7500 விட்டுருங்க, மற்ற படமெல்லாம் விட்டுருங்க, ஒரு 50 படத்தை தூக்கி போட்டுருங்க. கடைசி ஒரு 10 படத்துக்கு 250 கோடி அப்படின்னு சம்பளம் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட 2500 கோடி ரூபா இருக்கணும்ல. ஏன் இல்லை? அது எப்படி 500 கோடியாக மாறிச்சு? அது வந்து தேர்தலுக்காண்டி அவர் கணக்கு காமிச்சிருக்காரு. பினாமி பேரில் பல சொத்துக்கள் அவர் வச்சிருக்கிறாரு, பணமாக நிறைய பணம் வச்சிருக்கிறாரு. அது சொல்கிறாங்க 7500 கோடி ரூபா இருக்குன்னு. நம்ம என்ன அவங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்க போகிறோம்? ஒரு கால்குலேஷன் தான். கிட்டத்தட்ட 92லேருந்து நடிச்சிட்டு வராரு. அவர் ஒரு 30 கோடி 40 கோடி 70 கோடி 100 கோடி 150 கோடின்னு வாங்கியிருப்பார்ல. அன்னைக்கு வாங்கின பணத்தெல்லாம் அவர் சொத்துல போட்டிருப்பார்ல. அன்னைக்கு வந்து 2 லட்சத்துக்கு விருகம்பாக்கத்தில் ஒரு கிரவுண்டு வாங்கியிருந்தீங்கன்னா அது இன்னைக்கு வந்து எத்தனை மடங்கு? கிட்டத்தட்ட ஒரு கிரவுண்டு வந்து இன்னைக்கு 5 கோடி அப்படின்னும் போது 2 லட்சம் 5 கோடியா மாறுதில்ல 30 வருஷத்துல. அன்னைக்கு தங்கம் என்ன விலை? அன்னைக்கு அந்த தங்கம் 1000 ரூபாய் வித்துச்சுன்னா இன்னைக்கு தங்கம் 1000 ரூபாய் விற்கிது, 5000 ரூபாய் விற்கிது இல்லை? அப்போ மாறுதில்ல. 1000 ரூபான்னா அன்னைக்கு என்ன விலை, இன்னைக்கு 5000 ரூபான்னா என்ன விலை? அதுதான் நிச்சயமா ஒரு பெரிய மதிப்பு இருக்கு அவர்கிட்ட. அது வந்து அவர் ஒரு மனைவி, அவர் மனைவி. நீங்கள் இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க. இந்த 2 குழந்தைங்க இருக்காங்கல்ல, 2 பேரும் அம்மா விட்டுட்டு வரமாட்டாங்க. அம்மாவுக்கு துரோகம் பண்ணார் அப்பா. அப்பா பக்கம் நியாயம் இருக்கா? நியாயம் இல்லை. அப்படி இருக்கும்போது அம்மாவுக்கு துரோகம் பண்ணார் அப்பா, வேற ஒரு நடிகையோட சுற்றிட்டு இருக்காருன்னும் போது எந்த பையன் தலைக்கு மேலே தோளுக்கு மேலே வளர்ந்த பையன், எந்த 20 வயசு பொண்ணு, வயது கல்யாண வயசில் இருக்கிற பொண்ணு இது நியாயம்னு சொல்லுவாங்க? அம்மாவுக்கு இழைக்கப்படும் துரோகம் அப்பா அது செய்கிறாருன்னும் போது எந்த காலத்துலையுமே அப்பாவோட போய் ஒட்ட மாட்டாங்க. சஞ்சியோ அந்த பொண்ணோ வந்து எந்த காலத்துலையும் ஒட்ட மாட்டாங்க. எப்போவுமே அவங்க அம்மாவோட தான் இருப்பாங்க. அவர் என்னென்னா அவரும் ஒரு நரேட்டிவ் செட் பண்ண பார்க்குறாரு. என்னென்னா தேர்தல் நேரம் இப்போ வந்து அதை வந்து வெளியிடுறாரு. என்னென்னா நான் குழந்தைங்கள நான் வச்சுக்கிறேன் அப்படின்னா இப்போ மக்கள் நினைப்பாங்க. அதான் நான் சொல்கிறேன், இந்த பெண்கள் ஐயோன்னு கத்துறாங்கல்ல விஜயை பார்த்தா, அந்த பெண்களை வந்து என்ன நினைப்பாங்க? ஓ எங்கள் அண்ணா பார்த்தீங்களா ஐயோ கொடுக்குறேங்கிறாரு, அவர் நான் குழந்தைங்க வச்சுக்கிறேங்கிறாரு, அவர் நல்ல தகப்பனா இருக்க விரும்புகிறாரு. கணவனுக்கும் மனைவிக்கும் தான் பிரச்சனை, கணவனுக்கும் மனைவிக்கும் தான் வந்து சிக்கல். குழந்தைங்கள அவர் கை விடலை, குழந்தைங்கள அவர் வச்சுக்கிறேன்னு தான் சொல்கிறாரு, வளர்க்குறேன்னு தான் சொல்கிறாரு. இதெல்லாமே நெரேட்டிவ் செட்டிங்மா. அவர் வளர்க்குறேன்னு சொன்னால் கூட அந்த குழந்தைங்க அவர்கிட்ட போக மாட்டாங்க. இதுதான் இப்ப இந்த தீர்ப்புல இப்ப நடந்துட்டு இருக்கிறது. தீர்ப்பெல்லாம் இல்லம்மா, இது கோர்ட்ல வந்து நடந்துட்டு இருக்கு. எங்கேயுமே வந்து தீர்ப்பெல்லாம் கிடையாது. இந்த வழக்கு அது வந்து விசாரணைக்கு வந்திருக்கு. ஜூன் 15 அடுத்த விசாரணை போட்டிருக்காங்க. அடுத்த விசாரணையில் 2 பேர் ஆஜராவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தடுத்து இந்த வழக்கு எப்படி போகும்னு நமக்கு தெரியாது. இதுக்கு நடுவில் அந்த அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு முயற்சி நடக்குது. அந்த முயற்சிக்கு வந்து சங்கீதாவுடைய டிமாண்ட்ஸ் அது ஒன்று என்னவா வேணாலும் இருந்தாலும் அது நியாயமாக இருக்கும். அதை வந்து முழுக்க வந்து ஒரு ஒத்துக்கிறாரா அப்படின்னு நமக்கு தெரியல. அது எல்லாம் ஓகே அப்படின்னு சொன்னால் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து கோர்ட்டில் வந்து எப்படி சொல்கிறது, MOUன்னு சொல்லுவாங்க, அதாவது மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லுவாங்க. அதை ரெடி பண்ணி இந்த மாதிரி வந்து சங்கீதா இதெல்லாம் கேட்டாங்க, இதெல்லாம் விஜய் வந்து கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டாரு. சங்கீதா கேட்டதெல்லாம் கொடுக்குறாரு அப்படின்னு அதெல்லாம் என்னென்ன கொடுக்குறாரு, பணம் சொத்து காசு எல்லாம் போட்டுட்டு அதில் வந்து இந்த 2 பேருமே மியூச்சுவலாக, அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்மதத்தோடு பிரிஞ்சுக்கிறதுக்கு சம்மதிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு டிராஃப்ட் பண்ணி அதில் விஜயோட கையெழுத்து, சங்கீதாவோட கையெழுத்து, விஜயோட வக்கீலோட கையெழுத்து, சங்கீதாவோட வக்கீலோட கையெழுத்து எல்லாம் போட்டு அது ஒரு டாக்குமெண்ட். அது வந்து 100 ரூபா பத்திரத்தில் போடணும்னு நினைக்கிறேன். போட்டு அதை கோர்ட்டில் கொடுக்கணும் நீதிபதிகிட்ட. நீதிபதி அதுதான் வைடல் டாக்குமெண்ட் இந்த கேஸில். மியூச்சுவலாக பிரிகிறாங்கிறதுக்கு அதில் போட்டிருக்காங்கல்ல, இது எல்லாம் விஜய் பண்ணியாகணும். அது கொடுத்துட்டாருன்னா பண்ணாமலாம் இருக்க முடியாது. அதை டாக்குமெண்ட்டாக வச்சுக்கிட்டு தான் விவகாரத்துக்கு கொடுப்பாங்க. மியூச்சுவலில் 2 பேரும் டைவர்ஸ் வாங்கிக்கிறாங்க. அது போக போக தான் தெரியும். கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசுவோம் பல நிகழ்வுகளை பற்றி. நன்றி சார். நன்றி.